வலம் வந்திருக்கக்கூடிய இயக்குனர் பாரதி ராஜா உடல்நலக்குறைவு காரணமாக இன்று சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. கிட்டத்தட்ட பல திரைப்படங்கள் முன்னணி திரைப்படங்களாகவும் மண் சார்ந்த திரைப்படங்கள் என பல திரைப்படங்களை இயக்கியிருக்கக்கூடியவர் பாரதி ராஜா. அவருக்கு வயது 84. கிட்டத்தட்ட பல நாட்களாக மருத்துவமனையில் தொடர்ந்து உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்திருக்கக்கூடிய அவர் இன்று அதிகாலை 4 மணி அளவில் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளதாக அவர்களுடைய உறவினர்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். தமிழ் சினிமாவில் அவருடைய வருகைக்கு முன், அவருடைய வருகைக்கு பின் என்கின்ற சொல்லும் அளவுக்கு தொடர்ந்து பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்து இந்த இந்திய திரையுலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கக்கூடிய ஒரு இயக்குநராகவே பாரதி ராஜா அவர்கள் வலம் வந்திருக்கின்றார். பாரதி ராஜா அவர்களுடைய அறிமுகத்தின் காரணமாக பல இந்திய தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பல நடிகர்களும் பல நடிகைகளும் இன்று திரையுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அவருடைய படங்களில் அறிமுக நடிகராகவும் அறிமுக நடிகையாகவும் வாய்ப்பு கிடைக்காதா என்ற பல எண்ணத்தில் பல நடிகர்கள் அவருடைய திரைப்படத்தில் பணியாற்ற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கனவிலும் இருந்து வந்தனர். அந்த வகையில் அவர் தமிழ் சினிமாவில் அறிமுகம் படுத்தியிருக்கக்கூடிய பல நடிகர்களும் நடிகைகளும் இன்று முன்னணி நடிகர்களாக தமிழ் சினிமாவில் வலம் வந்து கொண்டிருக்கின்றனர். மகா கலைஞனினுடைய இந்த வாழ்க்கையில் இருந்து பல நடிகர்களும் நடிகைகளும் தொடர்ந்து அவருடைய இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் பாரதி ராஜாவுடைய சொந்த ஊரான தேனி மாவட்டம் அள்ளி நகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய அவர் 1941ஆம் ஆண்டு அவர் பிறந்திருக்கின்றார். இவருக்கு சகோதரிகள் 3 பேரும் சகோதரர்கள் 3 பேரும் என மொத்தம் 6 பேர் இவருடன் உடன் பிறந்தவர்களாக இருந்திருக்கின்றனர். படிக்கும் போது நடிக்கக்கூடிய ஆர்வம் வந்திருக்கக்கூடிய அந்த பேரிலேயே சென்னைக்கு சினிமாவில் வாய்ப்பு தேடி வந்திருக்கக்கூடிய அவர் நாடகங்கள் பார்த்தும் அதே போன்று நாடகங்களுக்கு கதை எழுதியும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பணியையும் பார்த்து வந்திருக்கின்றார். சுகாதார ஆய்வாளராக வேலை கிடைத்த போதும் ஊராக சென்று மக்களிடம் நோய் பற்றி விசாரித்து ரிப்போர்ட் செய்கின்ற அந்த ஒரு வேலை இருந்த பொழுதும் அந்த வேலையும் மிகவும் ஆர்வமாக செய்து வந்திருக்கின்றார். பண்ணைபுரம் சென்ற போது இளையராஜாவையும் அதே போன்று கங்கை அமரன் உள்ளிட்ட அவர்களை சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் கிடைத்திருந்தது. தொடர்ந்து இளையராஜா அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் பாரதி ராஜாவுடைய குடும்பத்தினருக்கும் மிகவும் ஒரு நெருங்கிய ஒரு உறவாகவே தொடர்ந்து நீடித்து வந்தது. பல திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய மண் சார்ந்த திரைப்படங்கள் பலவற்றையும் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இயக்குநராகவே பாரதி ராஜா வலம் வந்திருக்கின்றார். தேனி அள்ளி நகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய அவர் தமிழ் திரைப்படங்களை வெளிப்புற படப்பிடிப்பு பகுதிகளுக்கு கொண்டு சென்ற என்ற பெருமைக்கு உரிய ஒரு இயக்குநராகவே வாழ்ந்து வந்திருக்கின்றார். அரங்கத்திற்குள், அதாவது ஒரு செட் அமைத்து ஒரு ஸ்டுடியோ